என் உயிரில் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு ஸ்டார் தான், பவர் ஸ்டார் தான், மெகா ஸ்டார். அந்த ஸ்டார் தான் எனக்கு வேணாம். இந்த ஸ்டாரே கடைசி வரை இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரெண்டாவது, என்னுடைய அருமை தம்பி ப்ரொடியூசரை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் என்ன முதல்ல நான் அறிமுகமானது வேலூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், ஏங்க வேலூர் ஏற்கனவே நான் பார்த்துட்டு புதுசாக என்னங்க பார்க்க போறேன், அது வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாரு. அப்பவே கொஞ்சம் அச்சப்பட்டேன், என்னடா இவர் திருப்பி வேலூர் கூப்பிட்ற அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நினைச்சு திருப்பி கூப்பிட்றாரு. சரி, ஒரு ப்ரொடியூசர் தானே கூப்பிட்றாருன்னு போனேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டோன்னா டேரக்டர் அறிமுகப்படுத்தினாரு. சார், அடுத்த படம் நீங்க தான் ஹீரோ, உங்களை ஹெலிகாப்டர்ல வச்சு எடுக்கிறேன்னாரு. கண்டிப்பா அது நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். சார், நீங்க என்ன சொல்லி எடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் என்ன ஹெலிகாப்டர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி பணமே கொடுக்கல, நீங்களும் திருப்பி அதே மாதிரி சொல்றீங்க, அது எப்படின்னு தெரியல சார். அதனால சும்மா தரையில வர மாதிரி கார்ல வர மாதிரி படம் எடுங்க, ஹெலிகாப்டர் எனக்கு ராசியே இல்லை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அதான் எடுப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்னுடைய ராசி ஹெலிகாப்டர்னாலே படம் அவுட்டு. கண்டிப்பா அந்த 2 படம் அவர் எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரிய. அவருக்கு உறுதுணையா நம்ம வில்லன் நடிகர் சப்போர்ட்டா வந்திருக்காங்க. மற்றும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களும் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. அவர் இந்த படத்துல ஒரு கேரக்டர் நான் பிரிவு போடும்போது இப்ப பார்த்தேன். படத்துல என்னடா இவருக்கான இவர் நடிச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தா அவர் வாத்தியார் கட்டப்ல வர்றாரு. சால்வை பொத்திட்டு இப்பயே பொத்திட்டாரான்னு நினைச்சேன். ப்ரொடியூசர் பொத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப கொஞ்சம் கூட ரிசப்ஷன் கூப்பிட்டாங்க அவரை. இவர் வரவே இல்லை, ஏன் இந்த மாதிரிலாம் ஒளிகிறாரு அப்படின்னு. ஏன்னா எதுக்குன்னா, ஒரு படம் எடுத்தாலே அரசன் ஆண்டி ஆயிரம், 2 படம் எடுத்துட்டாரு. இவர் ஆண்டியா அரசனானு படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது ப்ரொடியூசர்லாம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும். எங்களை மாதிரி ஒரு கலைஞருக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணணும். நிறைய படங்கள் அவர் வெற்றி பெறங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். ஏன்னா வெற்றி பெறதுக்கு தான் இவ்வளவு தூரம் பாடுபடுறாங்க எல்லா டெக்னீஷியனரும். அது இந்த படத்துல நடிக்கிற ஹீரோ ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடி இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். ஹீரோயின் புதுசா வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ப்ரொடியூசர் உண்மையிலே அவர் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்லக்கூடாது, எனக்கு உண்மையான ஒரு தம்பின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு என் மேல ஒரு பாசம் வச்சு எனக்கு நேற்று தான் பத்திரிக்கை கொடுத்தாரு. சார், நீங்க வந்திருக்க இன்னைக்கு என்ன தம்பி, எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க என்ன? முதல்ல காலையில் என்னாரு, ஐயோ காலையில் நமக்கு ஒத்துவராது தம்பி, ஷூட்டிங் பண்ண. இல்லை 3 மணினா 3 மணி ஒன்றுமே உதவாத நேரமாச்சு அப்படின்னு. இல்லை வாங்கண்ணா, வந்துட்டீங்கன்னா 1 ஹவரில் அனுப்பிச்சிருந்தாரு, அரை மணி நேரத்தில் இப்போ அனுப்ப போறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் வித்தியாசமான ஒரு மனிதர். அதையுமே ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்கக்கூடியவர். அவருடைய மனத்திறமை நான் ரொம்ப பாராட்டுறேன். கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். கண்டிப்பா அடுத்த படம் என்ன எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு சொல்றவங்கலாம் என்னை வச்சு எடுக்கல, சொல்லாதவங்க தான் நிறைய பேர் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். ரெண்டாவது, எனக்கு 2 கண்களா பத்திரிகையாகவும் தொலைக்காட்சியும் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி இந்த விழா மிக சிறப்பாக நடக்கிற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். ரெண்டாவது, எனக்கு உயிரிலும் மேலான என்னுடைய அண்ணன் ஜாக்குவார் அவர்களை ரொம்ப நான் பாராட்டுறேன். எங்க போனாலும் என்னை விடாம என் பக்கத்திலே என்னை வாழ்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்காக தான் நான் வாழ்த்து சொல்றேன். ஏன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு அவர் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்துக்கு அவர் நிறைய தடவை எனக்கு அறிவுரைலாம் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். சரி, இவர் என்ன சொல்லி நம்ம என்ன கேட்குறேன்னு. ஆனால் ஆக்கப்பூர்வம் இப்போ தான் அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா சினிமாங்கிறது பெரிய அது கடல். இதில் நீந்தி மூழ்கி இருக்க எத்தனையோ பேர் நீந்தி கரை சேர்றதுல ஒரு சிலர். அந்த மாதிரி இதில் புதுசாக வரக்கூடிய நடிகைகள் மற்றும் ஏன்னா டெக்னீஷியன்லாம் வந்திருக்கிறீங்க. எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. எது வந்தாலும் சந்திக்கணுங்கிற அந்த மனப்போக்கம் வேணும். ஏன்னா மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்கிறோம், ஒரு தடவை இறக்குறோம். இருக்கிற வரைக்கும் எவனா இருந்தாலும் போடா அப்படின்னு போயிட்டே இருங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க. வரட்டும், பார்த்துக்கலாங்கிற அந்த தைரியம் வேணும். அதனால அந்த விழாவுக்கு என்னை அழைச்சா என்னுடைய அருமை தம்பி முத்துக்குமார் நான் ரொம்ப நன்றி கடன் பற்றி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. எனக்கு கொடுக்குறதே 10 ரூபா தான் பாக்கெட் மணி. அதையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் எங்க போறது? நான் வீட்டுக்கு போகணும் தாத்தா. சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு?